நான் இந்த சாட்சி எதுக்காக சொல்றேன்னா, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது தேடும் பொழுது இவையெல்லாம் கூட கொடுத்து ஆசிரியப்பேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் வந்து ஸ்கூல் டிரான்ஸ்போர்டேஷன் செய்வேன். இன்டர்நேஷனல் ஸ்கூல் பிள்ளைகளை வந்துட்டு நான் எடுக்கிறேன். அப்போ எடுத்துக்கிட்டு என் கூடி 7 வருஷம் நான் 2 பிள்ளைகளை வந்து நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம பிள்ளைகள் வந்து திரும்பி வந்து பங்களாதேஷ்க்கு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து படிப்பை வந்து அங்கே போய் கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதத்துலேருந்து நாங்கள் பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு பிள்ளைய வந்து எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் போயிருந்தாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு 3 பிள்ளைகள் வந்துட்டு இல்லாத ஒரு பட்சம் ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது பார்ட் டைமாக இன் பிட்வீன் வந்து நான் வந்து கிராக் ஓடுவேன். என்னுடைய கிராக் ஓடும்பொழுது நமக்கு ஆண்டு வந்து ஒரு ஸ்கில் கொடுத்துருக்காரு, டிரைவிங் ஸ்கில். இதை வச்சு நம்ம ஆடுற ராஜ்யத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அதாவது ஆண்டுடைய சுவிசேஷத்தை இதன் மூலியமா கூட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு என்னுடைய டிராவலிங் டைம்ல ஆண்டோட சுவிசேஷத்தை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நம்ம தேவ ராஜ்யத்தை நம்ம கட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டு நமக்குடைய தேவைகளை சந்திக்கிறா இருக்காரு. ஒரு பொண்ணு யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு பிள்ளை, அந்த பொண்ணு வந்து நான் காலையில காலையில ஏற்றுனேன். ஏற்றும் போது போய்கிட்டே இருந்தப்போ ரொம்ப அழுவு சத்தம் ரொம்ப கேட்டுச்சு. ரொம்ப மனம் உடஞ்சி உண்மையாகவே ஒரு போன்ல கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு அந்த பொண்ணு அழுவுல பார்த்துட்டு. நான் திரும்பி பார்த்தா ஐயோ ரைட் அப்படின்னு கேட்டேன். ஏசா கிறிஸ்டி அப்படின்ட்டுன்னு, ஏதாச்சும் உதவி வேணும் உனக்கு அப்படின்னு. இல்லை பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு சரிட்டு விட்டுட்டேன். ஆனா எனக்குள்ள அந்த பொண்ணுகிட்ட எப்படியாச்சும் இந்த தேவனுடைய அன்பை சொல்லிடணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பாரம் ஏற்பட்டுச்சு. அங்கே கொண்டு போய் விட்டுட்டு எனக்கு அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு எனக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. நான் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் உட்காரு, நான் உங்ககிட்ட நான் பேசுறேன்னு சொன்னேன். நான் இயேசுவோட அன்பை பற்றி சொன்னேன். அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பிள்ளைக்கு அழுவ எல்லாத்தையுமே நிப்பாட்டிச்சு. அந்த பொண்ணு நிப்பாட்டி நான் சொல்றது ரொம்ப கவனமா கேட்டுச்சு. நீ போ, ஆண்டு உனக்கு அந்த ஒரு பீஸை கொடுப்பாரு, ஏசு பீஸ் கொடுக்கறதாக உலகத்துக்கு வந்தாரு அப்படின்ற ஒரு பீஸை நான் சொன்னேன். சொன்ன பிறகு அந்த பிள்ளை ரொம்ப ஒரு சமாதான நிலையில நான் போனதை என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. பிறகு நான் பார்க்குறேன், எனக்கு இப்போ வந்துட்டு பிள்ளைகள் வந்துட்டு கிடைச்சிட்டாங்க. நான் விட்டு போன பிள்ளைகளை கொடுத்த அந்த காசை விட டபுள் போர்ஷனாக தான் ஆண்டு கொடுத்துருக்காரு. திரும்ப ஆண்டு பிள்ளைகளை கொடுத்துருக்காரு எழுதுறதுக்கு. அது எப்படி இருக்குதுன்னா, நிறைய பேர் எனக்கு கான்டாக்ட் பண்றாங்க. நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்கில்ஸ் வந்துட்டு நம்ம தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுத்தும் பொழுது அது பெரிய ஒரு காரியம். இது கூட ஒரு சபைக்கு ஒரு பெண் வந்திருந்தாங்க.